நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. வணக்கம்மா, நாங்கள் அனுபவ நிகழ்ச்சியில் பேசுகிறோம். என் பேர் விருத்தாம்பாள், வயது 66. இந்த உழவர்களுக்கான ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறோம், கேளுங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்படனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ ஒன்று நான் இரவில் படுத்து தூங்குறதுக்கு முன்னே ஒரு கதை சொல்கிறேம்மா, ஒரு வசனம். அது வந்து ரொம்ப உடம்புக்கு ஒரு பாதுகாப்புக்கெலாம் நல்லது. அதையும் இதில் கூட சேர்த்து சொல்கிறோம், கேளுங்க. இப்போது நம்ம வந்து படுக்க போகிறதுக்கு முன்னே அதை வந்து என்ன செய்யணும், 2 கையும் கூப்பி வச்சுக்கின்னு சப்பலாங்குள் போட்டுக்கின்னு நம்ம வந்து மௌனமாக அமைதியாக சொல்லணும். என்ன சொல்லணுன்னா, அருள் காப்பு, அருள் பேராற்றல், எல்லா இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதை வந்து நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கூட நம்ம இதை மனசுலேயே நினச்சிக்கின்னு போகலாம். அவ்வளோ நல்ல இந்த ஒரு வசனம். அதனால தான் இதை சொல்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து யோகா கற்றுக் கொடுக்குற மேடம் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை மனப்பாடமாக வச்சிக்கின்னு நாங்கள் மனசுக்குள்ளே நான் சொல்ல வந்தோம்மா. அதான் இப்போ வந்து கார அடைக்கி சொல்கிறோம்மா. கார அடைக்கு அரிசி நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி, கொஞ்சம் ஒரு அரைப்படி அரிசியோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறோமா, அதை வச்சு கொஞ்சம் அரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு கிரைண்டரிலோ மிக்சிலையோ நம்ம அரைச்சிக்கணும். பொருளுக்கு தகுந்த மாதிரி நிறைய பொருள் இருந்ததுனாக்கா கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். அதில் காஞ்ச மிளகாய் அதை போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் விழுதாக அரைக்காமல் கொஞ்சம் நொய் விட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, திருப்பியும் கடலைப்பருப்பு எல்லாம் கடவுளுத்தம்பருப்பு எல்லாம் தாளித்து அந்த மாவில் கொட்டணும். கொட்டி சின்ன சின்னதாக அந்த தவளாடணும்னு சொல்லலாம், வானல் தோசைன்னு சொல்லலாம். இது சாப்பிட்றதுக்கு சட்னி அரைச்சி வச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றலாம், இல்லை நெய் ஊற்றி சுடலாம். அப்படியே அந்த மாவுலே முட்டை கூட ஊற்றலாம். முட்டை ஊற்றி செய்தால் அது விரதம் இருக்கிறவங்களுக்கு, கவுச்சி சாப்பிடாதவங்களுக்கு அது பிடிக்காது இல்லையா. அதனால் இந்த கார அடையை அப்படியே கூட சுடலாம். நம்ம கவுச்சி சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா அதுவும் கூட நிறைய ஒரு 5-6 முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கி சுட்டோம்னா நல்லா மெதுவாக மென்மையாக சாயந்தரத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு சட்னி அரைச்சி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குமா, சத்து கூட அதை தான் சொல்கிறோம். பிள்ளையார் பாட்டு பாட போகிறோம். பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு, பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு, பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு, வள்ளியம்மை நேசத்திலே வனவேடம் வேஷத்திலே, வள்ளியம்மை நேசத்திலே வனவேடம் வேஷத்திலே வட்டாங்கொண்ட வேலனுக்கு உதவி செஞ்சாரு, யானை உருவில் வந்தாரு இந்த வாதம் கொண்ட மாப்பிள்ளைக்கு என்னடி செய்வாரு, என்னடி செய்வாரு, பெண்ணுக்கு எங்கடி போவாரு, பெண்ணுக்கு எங்கடி போவாரு, பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு, ஆஹா குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு, ஆஹா குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு, தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையில் பார்த்துக்கிட்டு,
குளத்தங்கரி ஓரத்திலே அட எங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமாக வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லப்பா, இவங்க நோட்டம் என்ன சொல்லப்பா, இவங்க தனக்கு ஒருத்தி இல்லாமே தனிச்சிருக்கும் சாமியிடம், தனக்கு ஒருத்தி இல்லாமே தனிச்சிருக்கும் சாமியிடம் எனக்கு ஒருத்தி வேணும்னு கேட்க வந்தாரோ, ஏங்கி ஏங்கி அதை பார்க்க வந்தாரோ. ஏய் போக்கிரி குட்டிகளா, தண்ணி தூக்க போகிறது போல் கண்ணி போட வந்திருக்கும் பெண்ணு யாரு, இவன் புருஷன் யாரு, அந்த கள்ளி யாரு. வேப்ப எண்ணெயை பூசிக்கிட்டு வெறுங்கையாலே கிண்டி விட்டு வேடி கட்டி கூந்தலிலே செங்கமலம் காக்கா கூடு கட்ட பாக்குதடி இருக்குமணி. ஓஹோ, கட்டழகை பாருங்கடி காலை பிடிச்சி வாருங்கடி. ஏய் ஒய்யார பொண்டுகளா உடம்பை தொலைக்கும் வண்டுகளா, நொண்டிக்கை ஊளைமூக்கு கோணமூஞ்சி பூனை விழி முட்டிக்காலு சட்டி தலை சொத்த பல்லு பட்டி வாயி, நீங்க தாண்டி நில்லுங்கடி. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணவேணி. நான் ஒரு விவசாயினுடைய கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் பேர் முருகன். அவர் என்ன பண்ணுறாரு, கடவுள் எங்கே இருக்கிறாரு, கடவுள் இருந்தாக்கா இப்படி நம்ம கஷ்டத்தில் வாழலுமா, கடவுள் இல்லாதனால நம்மளை எப்படியோ பண்ணுறாரு, அவர் எங்கே இருக்கிறாரு என்னான்னு தெரியல அப்படின்னு இவர் மனசு கஷ்டமாக அவர் பாட்டுன்னு கால் போன போக்கில் நடக்கிறாரு. நடக்க சொல்ல ஒரு காட்டு வழி பாதை. அந்த பாதையில் ஒரு அறியாத புள்ள போகும்பொழுது என்னான்றாப்புல, ஐயா நானும் உங்களுக்கு துணையாக வரட்டுமான்னு கேட்குறாப்புல. அவர் சரி ஏதோ படித்த புள்ள மாதிரி வேறு தெரியுது, துணைக்கும் நல்லது தான், 2 பேராக போவோன்னு 2 பேராக நடக்கிறாங்க. நடந்து ஒரு இடத்துல இருட்டி போயிட்ட உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டு திண்ணை மேலே போய் படுத்துக்குன்னு தான் அந்த வீட்டில் இருக்கிற கதவு திறந்து வராரு. அவர் என்னன்னாக்கா, என்ன இங்கே படுத்துங்க ஐயா, நாங்கள் நடந்து வந்த கிளப்பு, பசியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படியா இருந்தால் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு 2 பேருக்கும் வேறு சாப்பாடு போட்டதும் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து படுத்தாங்க. படுத்ததில் என்ன பண்ணாப்புல, அந்த இளைஞனாக இருக்கிறவன் அவங்க வீட்டில் இருக்கிற பணப்பையை திருடிக்கணும். இவர் பார்க்குறாரு, ஐயோ நம்ம திருடம் கூட இல்லை வந்திருக்கிறோம், என்ன அந்த மாதிரி பண்ணுறானேவன் அப்படின்னு இவர் நினச்சின்னுக்கிறாரு. நினைக்கும்போது படுத்து தூங்கி எழுந்து பொழுது எழுந்து அவர்கிட்ட அந்த பணக்காரர்கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. கிளம்புந்தோம் அன்னைக்கு ஃபுல்லாக நடக்கிறாங்க. அன்றைக்கி மத்தியானத்தில் ஏதோ காய்கனி பழம் அது இது காட்டில் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அன்னை பொழுது போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு கஞ்சன் வீட்டு திண்ணை, அந்த திண்ணையாண்ட போய் உக்காடுறாங்க. உக்காந்த உடனே அந்த கஞ்சன் வெளியில் வரான். இங்கே யார் அப்படின்போது அந்த இளைஞன் எழுந்து, ஐயா எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நடந்து வந்த கிளப்பி எங்களால் தாங்க முடியல, ஏதோ உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் பசிக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு இது என்ன சத்திரமா, என்ன இங்கே யார்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றான். இந்த இளைஞன் விட்ட பாடு இல்லை, அப்படியே நின்று மறைச்சி பார்க்குறான். சரி இருங்க வரேன்
அப்படின்னு வெறுப்பாக போய் ஒரு சொம்பு நிறைய கூழும் தண்ணியும் எடுத்தாந்து கொடுக்குறான். உடனே அந்த கூழை என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பங்கிட்டு குடிச்சிட்டு கை கழுவி யானத்தை கொடுத்துட்டாங்க. பொழுது வெடிஞ்சு கிளம்பும் பொழுது இந்த பனை மூட்டையை இந்த கஞ்சம் வீட்டில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு கிளம்புறான். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, என்னடா இவன் என்ன பைத்தியக்காரனா, அங்கே நல்ல மாதிரி சந்தோஷமாக சோறு போட்டுவன் வீட்டில் பணப்பையை திருடின்னு வந்தான், இங்கே கஞ்சன் நம்மளுக்கு கொஞ்சம் கூழ் கொடுத்தான், அவன் வீட்டில் இந்த பணப்பையை வச்சுட்டு வரான், இவன் சரியான பைத்தியம் போலகுதுன்னு நினைக்கிறாப்புல. நினைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனோடனே அவன் அப்படியே மாயமாக மறைஞ்சிட்றான். மறைஞ்ச உடனே அசரீர் வாக்கு சொல்லுது. என்ன சொல்லுது, கடவுள் இல்லைன்னு நினச்ச சரி, அந்த பணக்காரன் வீட்டில் ஏன் திருடினான்னா, நம்ம வீட்டில் பசியோடு வந்தவங்களுக்கு அவன் பணக்காரன் தற்பெருமைக்கு சோறு போட்டான் அவங்களுக்கு, அதனால் வேண்டி அவனை 4 பேர் புகழ்வாங்கன்றதுக்கோசரம் போட்டான். அவன் வீட்டில் பணப்பை காணணுன்னா, ஐயோ நம்ம என்ன எடுத்துன்னு போகிறோம், இந்த மாதிரி பணம் திருட்டு போயிடுச்சே, இனிமேல் நம்ம இன்னும் நல்லா செய்வோம் அப்படின்னு செய்வான். அதுக்காக வேண்டி தான் அங்கேருந்து பணம் மூட்டையை எடுத்துது. கஞ்சன் வீட்டில் என்னன்னா, அவன் கஞ்சனாக இருந்து கூழ் கொடுத்தான். அந்த கூழாகப்பட்டது இவங்க பசிக்கு அமிர்தமாக நினச்சிட்டாங்க. கூட அவன் கஞ்சனாக இருந்து நம்ம கொடுக்க மாட்டோன்னு சொன்னான், அப்போ கூட இந்த பணப்பையை விட்டு போயிட்டாங்க பற்றியா. அதனால் அந்த கஞ்சன் இனிமேல் பட்டு நாம் இந்த சின்ன தர்மம் பண்ணதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ புண்ணியம் கிடைக்குது, இன்னும் நம்ம அதிகமாக தர்மம் பண்ணால் நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும், பணப்பை கிடச்சிது இல்லை இப்போது அப்படின்ட்டு அவன் நிறைய புண்ணியம் பண்ணுவான். விஷயம் இதுதான். அதனால் எதுலேயும் நம்ம ஆசை வைக்காத திட்டமாக இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையாக போய்க்கினே இருக்கும், இதுதான் உலகம் அப்படின்னு அந்த அசரீர் சொன்ன உடனே இவன் இந்த விவசாயி, அடாடா நம்மக்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு நாம ஏன் இவ்வளோ தூரம் வந்தோன்னு திரும்பி அவன் எப்பவும் போல் அவன் ஊருக்கே போய் நின்றுறான். அவ்வளோதான் கதை. வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.